ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்கப் வந்து எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு Instagramல நெறைய பேர் பிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அத வந்து ஒரு வீடியோவா பண்ணிடலான்றதுக்காக தான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ, நெறைய கிரீம்ஸ், லோஷன்ஸ் எல்லாமே இருக்கு ரிமூவ் பண்றதுக்கு. இருந்தாலும் ஒரு பெஸ்ட் வே ஆஃப் ரெமெடி இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோகனட் ஆயில். நார்மல் கோகனட் ஆயில் இருக்கு இல்லையா? ஸோ, இத வந்து நம்ம ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிட்டு, அத வச்சு நான் ரிமூவ் பண்ண போறோம். ஓகேங்களா? அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் காட்டன் பேட்ஸ் வச்சு நான் வந்து இது வந்து ரிமூவ் பண்ண போகிறேன் மேக்கப்பை. ஸோ நான் வந்து ஒரு 3 to 4 காட்டன் பேட்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் காட்டன் பேட்ஸ் வச்சு தான் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் கையிலையும் ரிமூவ் பண்ணலாம். அதையும் நான் காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? கோகனட் ஆயில் நான் வந்துட்டு கையில் எடுத்திருக்கேன். ஓகே. அது எவ்வளோன்னு காட்டுறதுக்குள்ளே அது கொட்டிடுச்சு கொஞ்சம். ஓகே, பரவாயில்ல. நான் வந்து அதை எடுத்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஐ மேக்கப் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம மஸ்காரா போட்டிருப்போம் இல்லையா? மஸ்காரா அண்ட் காஜல் எல்லாமே போட்டிருப்போம். ஸோ அதுலேருந்து நிறைய பிளாக்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஐ மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு ஐஸ்க்கு வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணுவாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எப்போவுமே வந்து ஃபேஸ் மேக்கப் ரிமூவ் பண்ணுவேன். உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ஐயில் வந்து நான் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அதை ஆயில் போட்டு நான் எடுக்கும்போது கண்ணெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஃபேஸ் மேக்கப்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஓகே. நான் வந்து ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு வந்து கோகனட் ஆயில் வச்சு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. லைக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சர் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட சேனலை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து அதை கோகனட் ஆயில் வச்சு நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நியூ பேட் எடுத்து ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் பேட் வச்சு நான் மறுபடியும் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறேன். கோகனட் ஆயில் வச்சே தான். நான் லிப்ஸுக்கு வந்துட்டு அதை ஒரு சைடு வச்சு ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால நான் அதை திருப்பி ஃபேஸுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணால் வந்துட்டு ஸ்கின் வந்து டார்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். அப்படி கிடையாது. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே ஆகாது. நீங்கள் அப்படியே வந்துட்டு நீங்கள் நைட் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்கின் வந்து என்னென்ன ஆகும்னா ஆயில் வந்து அதிகமாக உள்ளே செக்ரிகேட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால உங்களுக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் அதிகமாக வரும். அதனால தான் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் போட்டுட்டு ஆயில் போட்டுட்டு ஒரு 10-15 மினிட்ஸில் வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே ஆகாது. ஓகே. ஒரு சைடு வந்து மேக்கப் இருக்குது. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சட்டிலான மேக்கப் தான் போட்டிருந்தோம். ஸோ அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியலன்னு நினைக்கிறேன் மேக்கப்பு. இதனால் ஐ மேக்கப் எல்லாமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஐப்ரோஸ் எல்லாம் பாருங்கள். என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக மீன்ஸ் ஈவனாக இருக்காது. அது மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, பார்த்துக்கோங்க. ஒரு சைடு வந்து நம்ம ஃபேஸ் வந்து கோகனட் ஆயில் வச்சு க்ளீன் பண்ணியிருக்கோம். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணலை. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ரெமிடி கோகனட் ஆயில் அப்படிங்கிறது. நீங்கள் அடுத்தபடியாக லோஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியே தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து க்ளீனாக போகாது, ரிமூவ் ஆகாது. கோகனட் ஆயில் அளவுக்கு உங்களுக்கு வந்து லோஷன்ஸு இல்லைனா வந்துட்டு மிசலர் வாட்டர்ஸோ வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு
உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நீங்க இத பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து நீங்க ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு ஒரு தடவ கூட வந்து மிசலர் வாட்டர் வச்சு நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இல்ல, நான் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு முன்னாடியே நான் மிசலர் வாட்டர் வச்சு கிளீன் பண்ண போறேன் அப்படின்னாலும் தாராளமா பண்ணிக்கலாம். நீங்க இந்த கோகனட் ஆயில் வச்சு ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து நீங்க மிசலர் வாட்டர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. மேக்கப் போடுறத விட வந்துட்டு மேக்கப் ரிமூவ் பண்றது தான் வந்துட்டு அவ்வளோ கஷ்டமான விஷயம் தான். ஆக்சுவலா அந்த ஆயில் போட்டிருக்கனால உங்களுக்கு அந்த க்ளோ தெரியுது. நார்மலாவே பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பேர் வந்து கோகனட் ஆயில் டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபேஸ்க்கு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. நான் இப்படி தான் பண்ணுவேன் ஆக்சுவலி. நெறைய வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். லைட் மேக்கப்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு, பேலன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு, நெறைய அப்ளை பண்ணிக்குவேன். நெறைய அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் கூட வந்துட்டு நம்மளோட ஸ்கின்ல இருக்க ஃபவுண்டேஷன்ஸோ, இல்ல ப்ரைமரோ எதா இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடும். ஸோ இப்போ வந்து நான் லேஷஸ் வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லேஷஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மஸ்காரா வந்து கொஞ்சம் 1 கோட் இல்ல 2 கோட் இல்ல ஹெவியா வந்துட்டு குடுத்துருப்போம். ஸோ அதனால அது வந்து ஸ்டிக் ஆகியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெறைய போட்டு பண்ணும்போது அது நல்லா ரிமூவ் ஆயிடும். நீங்க நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ் நீங்க மேக்கப் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஃபேஸ் வாஷ் வச்சு யூஸ் பண்ணீங்கனாலும், அந்த மேக்கப் வந்து அப்படியே தான் உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சமாவது வந்து அந்த ஃபவுண்டேஷனோ, இல்ல ப்ரைமரோ, கன்சீலரோ ஏதாவது வந்து கொஞ்சமாவது உங்க ஃபேஸ்ல வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த மாரி நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட வந்துட்டு உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கும். அதுக்காக தான் வந்து ஃபுல்லா வந்து கிளீன் பண்றது நல்லா. உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னாலும், நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து கிளாரிஃபை பண்றேன். இல்ல உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடுவேன் கமெண்ட்ஸ்க்கே. இந்த மாரி வேற ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும், நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா Instagramல வந்து பிங் பண்ணுங்க. ஸோ அதுல வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகே. நம்ம எவ்ளோ கிளீன் பண்ணியும் கூட பார்த்தீங்கன்னா, இவ்ளோ டர்ட்ஸ் இருந்திருக்குது. நம்ம எவ்ளோ அப்ளை பண்ணோம் இல்லையா ஆயிலு. ஸோ அப்படி அப்ளை பண்ணாலும் கூட இவ்ளோ டர்ட்ஸ் இருந்தது. ஒரு லைக் குடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாரி அடுத்த வீடியோ வந்துட்டு நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ. பாய் பாய்.